நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றியப்பா. என் தேவன் ஆண்டவரே இயேசப்பா, பேசுவது நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து நீர் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் சொல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் நம்புகிறேன். இப்போவும் நம்ம எதை பற்றி செய்தி நம்ம பார்க்க போகிறோன்னா, இயேசு சிலுவையில் மொழிந்த 7 பொன் வார்த்தைகள். உங்கள் எல்லாருக்கும் புரிந்திருக்கும், இதுதான் தலைப்பு. இயேசு சிலுவையில் மொழிந்த 7 பொன் வார்த்தைகள். சரி, நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்கலாம், பொன் வார்த்தைகள்னு எங்கே போட்டிருக்கு, ஏன் அதை பொன் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயேசு சாமி அதிகமாக எங்கேயுமே பேசலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபத்தை பற்றி பேசியிருப்பார். அது அவரே தம்முடைய சீஷர்களுக்கு கற்பித்த ஒரு வார்த்தைகள். ஸோ அதே மாதிரி தான் இயேசுவால் பேசப்பட்ட வார்த்தைகள்னால அது பொன் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு எல்லாருக்கும் புனித வெள்ளின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது. புனித வெள்ளி அப்படின்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக, இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் பேசின வார்த்தைகள். அதுக்கப்புறம்தான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சில ஆங்கிலத்தில் சொல்கிறோம் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம், சில தமிழில் சொல்கிறோம் புனித வெள்ளி. புனிதம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுத்தமான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், தூய்மையான அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் திருப்பி இந்த சுத்தம் தூய்மைன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என்பதுனால உங்களுக்கு சுத்தம் தூய்மை அப்படின்றத பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த புனித வள்ளியில் இயேசு மொழிந்த 7 பொன் வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதில் முதல்ல என்ன வார்த்தை, நான் வேதத்துலேருந்து எதையும் கோட் பண்ணி காமிக்கல. ஏன் காமிக்கலைன்னா, நீங்கள் எல்லாமே வேதத்தை ஆழமாக படித்தவங்க. அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் இருந்து தான் சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும். நீங்கள் யாரும் இப்போ வேதத்தை பிரித்து உருட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்கள் மனசில் பதிஞ்சிடும். சரி, அதில் முதல் வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ யார் யார்கிட்ட பேசுனது அது உங்களுக்கு நல்லா தெரியும். யார் யார்கிட்ட, பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்லிட்டு 2 கல்லர்கள். ஓகேங்களா? இந்த கல்லர் என்ன பண்ணார், இயேசுவை கிண்டல் பண்ணாங்க. அப்போ கூட இயேசுப்பா என்ன பண்ணிட்டாரு, மன்னிங்கன்னு சொன்னார். சரி, வேறு யாரை மன்னிக்க சொன்னார், வேறு யாரை அவர் மன்னிச்சார் பார்த்தீங்கன்னா, இயேசு சொன்னார், ஏன்பா நீ தான்ப்பா என்னை மறுதளிக்க போகிற, சேவல் 2 தரம் கூறத்துக்கு முன்னாடி என்ன பண்ண போகிற, 3 தரம் என்னை மறுதளிப்ப, அதுவும் எப்படி சொல்லுவேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் யார் பண்ண போகிறா, நீ தான் பண்ண போகிற அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன. அப்போ கூட பேதுரு எச்சரிக்கை ஆகவே இல்லை. சாதாரண ஒரு மனிதனோட மனிதனாக கலந்து இந்த தவறை பண்ணார். அப்போ கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவரை மன்னிச்சிருங்க, இவர் செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறார் அப்படி சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேதுருவை மன்னிச்சார். அதுக்கப்புறம் யாரை மன்னிச்சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த போர் சேவகர் அவங்களோட கூட அவரை பரியாசம் பண்ணவங்க, அவரை எட்டி உதைச்சவங்க, அவர் தலையில் முள் வச்சு முட்கிரீட வச்சு பதித்தவங்க, ஆணியில் குத்துனவங்க, ஏன் அவர் நடந்து போகும்போது காரி துப்புனவங்க, இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து பார்த்தினாரு. இன்னும் ஒன்று கூட பாருங்களேன், அவரோட ஆடையை பங்கிட்டு கொண்டவங்க, இவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஸோ அவங்கள மட்டும் தானே சொன்னார், அப்போ எதுக்கு எங்களை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்கள மட்டும் இயேசு கிறிஸ்து சொல்லலை. அவர் யாரை சொன்னார்னா, வேதத்தில் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போனா யாரை சொல்லியிருப்பார், ஜென்ரலாக யாரை சொல்லியிருப்பார், நம்மளை பாவம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, பிதாவே இவர்களை மன்னியும். அப்போனா நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் பொருந்தும். யாரை மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கணும், எதற்காக நான் மன்னிக்கணும் அப்படின்னு சில கேள்விகள் நமக்குள்ளே வரும். எதற்காக மன்னிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது
உண்மைன்னா நம்ம எட்டி உதைச்சவங்க கூட நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். உங்களுக்கு நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வார்த்தை, சபையில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தேன்னா, யூத் பிள்ளைங்களை வச்சு பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது நான் எந்த தப்புமே செய்யலை. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார். அவங்க பொண்ணு ஏதோ பேசிச்சின்னு கேட்டதுக்கு அடிக்கவே குச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நான் அவர்கிட்ட ஒன்றுமே பேசலை. நான் அடிங்க, நீங்கள் எப்படி அடிச்சிடுவீங்க, எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சபையை சுற்றிலும் எனக்கு ரிலேஷன் தான். ஏன்னா இது என்னோடய சொந்த ஊர். அப்போ எனக்கு எல்லாருமே ரிலேஷன் இருப்பாங்க. அப்போது நான் அவங்கள பார்த்து சொன்னேன், ஒன்றுமே பேசலை, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் சொன்னேன், என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறேன், நான் எப்படி மற்றவங்கள மன்னிச்சனோ அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், மன்னிங்க, மறந்துடுங்க. அவங்க செய்த தவறு சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேங்க, ஆனால் நான் என்ன பண்ணல, உங்களை மறக்கவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பக்தன் பாடும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இதை ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் என்னை மறவாத தெய்வம்னு சொல்லிட்டு அந்த பக்தன் சொல்கிறார். அப்போது அந்த தெய்வம்னு சொல்லி ஏன் சொல்கிறாரு, அவர் மறக்கலைன்றதை நினைவுபடுத்துக்கிறார். அப்போ இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து இந்த புனித வெள்ளி அன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, நான் மற்றவங்கள மன்னித்தேன், நீ மற்றவங்கள மன்னி. அவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க, ஒருவேளை தெரிஞ்சு கூட செய்யட்டும், பரவாயில்ல, நீ என்ன பண்ணாத, அதை பற்றி கவலைப்படாத, நான் மன்னிக்கிறேன், நீ மன்னி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயாக. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டுருக்கோம், 2 கல்லன், இந்த பக்கம் ஒரு கல்லன், இந்த பக்கம் ஒரு கல்லன், வலது புறவனு இடது புறவன். அப்போ ஒருத்தரை சொல்கிறான், ஒருத்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, ஏசப்பா நீங்கள் என்ன அடியேன்னு பரதேசில் நினச்சிக்கோங்க, என்ன நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துறான். அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அந்த கல்லனை அந்த கேலி பண்ணா பாருங்கள், பரியாசம் பண்ணாரு பாருங்கள், அந்த கல்லனை பார்த்து சொல்லலை, யாரை பார்த்து சொல்கிறாரு, பரியாசம் பண்ணனை பார்த்து சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள், என்னை அவங்க சமூகத்தில் நினச்சிக்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவரை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி நீ என்னோட கூட என்ன பண்ணுவேன், பரதேசில் இருப்பேன்னு சொல்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. யாரை பார்த்து, இயேசுக்காக ஏதாவது செய்யணும். நம்ம என்ன சொல்கிறோம், சிலுவை, ஐயோ இன்றைக்கி சிலுவை பாடு, இன்றைக்கி 7 வார்த்தை பேசுகிற நேரம், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களா, வேணாம், நீங்கள் எப்படியுமே இருக்க தேவையில்லை. நீங்கள் எப்படியுமே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய வேஷம் வேணாம், என்றைக்குமே இருங்கன்னு இயேசு சொல்கிறார். என்றைக்குமே இருங்க என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி நீ என்னோடு கூட பரதேசில். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யார் உங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் இயேசுவை பரியாசம் பண்ண, நீங்கள் மற்றவங்கள பரியாசம் பண்ணாதீங்க. இல்லை, அடுத்ததாக சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இல்லை, நம்ம சொல்கிற வார்த்தை வேறு, இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை வேறு. நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா கீழே விழுந்துட்டா கூட என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க, என் பையன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்து இயேசுப்பா சொல்லலை. பரதேசியானின் கர்த்தாவே பாரில், பரதேசியானின் கர்த்தாவே பாரில் பயணம் செய்கிறேன் தாரில், கிறிஸ்துவே நீரின் கூறி கிருபையா கரைசே திடுமே என்னை, கிருபையா கரைசே திடுமே. எஸ், இந்த கால வெளியில் இயேசுவை பார்த்து நம்ம என்ன சொல்லணும், இயேசுப்பா அவங்க கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளுங்க. அப்போ தான் இயேசுப்பா என்ன சொல்கிறாரு, நீ ஏலி ஏலி லாமா சபத்கானி, உங்களை தேவன் கைவிடல, தேவன் அவனை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன் தெரியுமா, எல்லாரும் அடிச்சிட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க, கொண்டு போய் நிறுத்திட்டாங்க, அப்போ ஒரு ஃபீல் வரும்ல. அப்போது அதை தான் சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபத்கானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறேன். இவங்களை விட்டுறாதீங்க ஏசப்பா, இவங்களை விட்டுறாதீங்க பிதாவே, இவங்களை மன்னிச்சிருங்க பிதாவே, போதும், இவங்களை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி அவர் கேட்குற மாதிரி நமக்காக என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. என் தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் பயப்படாதீங்க,
இல்லை அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் சரிங்களா, அதனால தான் நான் உங்களை கைவிடலைன்னு சொல்கிறாரு, அதனால தான் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா சீஷனையும் தாயையும் 2 பேரும் இணைக்கிறார். என் அன்பு தேவனுடைய நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே நான் இன்னையோட உலகத்தில் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிடுவேன், எல்லா சொத்தும் பேரில் எழுதி வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவல. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒன்றுமே சொல்ல. அவர் நம்பினவங்கள அவர் கைவிடவே இல்லை. பாருங்களேன், ஃப்ரெண்டை கூட அவர் என்ன பண்ணல, கைவிடல. அவர் சீஷனுக்கு அவருடைய பிதாவோட இயேசு கிறிஸ்துவோட தாயை பார்த்து சொல்கிறார், தாய் அழுகுறாங்க. அப்போ தாயை பார்த்து, அம்மா அழாதம்மா, அம்மா அழாதம்மா, உன் கண்ணீரை தொடச்சிக்கம்மா. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். இல்லை இனிமேல் அப்போ நான் இல்லை, நான் உனக்கு மகன் இல்லை, ஆனால் உனக்கு மகனாக என்ன பண்ண போகிறேன், ஒருத்தரை நான் கொடுத்துட்டு போகிறேன், நீ இருந்துக்கோ, உன்னோட மகனாக நீ அவனை என்ன பண்ணிக்கோ, நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லி இயேசு அவர் அந்த தாய்க்கு அந்த சீஷருக்கும் ஒரு 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 ஒற்றுமை ஏற்படுத்துகிறார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தாய் ஒரு மகன் அப்படின்ற ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இந்த கால வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு ஏற்படுத்துகிறவர். அவர் எப்பவுமே நம்மளை விட்டு பிரிஞ்சே போகல. நம்ம தான் ஏசப்பா விட்டு என்ன பண்ணிடுறோம், பிரிந்து போகிறோம். ஆனால் ஏசப்பா ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். பாருங்களேன், இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். சீஷனை பார்த்து சொல்கிறாரு, சீஷனே தோ உன் தாய். அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம், நீ பயப்படாதீங்க, 2 பேருமே பயப்படாதீங்க, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்கள் 2 பேருக்குமே ஒரு உறவை, ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகிற தேவன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன். எஸ், இயேசுக்கு எது மேலே தாகம், நீங்களும் நானும் நினைக்கிறோம்ல, எது மேலே தாகம், தண்ணி குடிக்கல அதனால் அவருக்கு தாகம் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இல்லைங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணி குடிப்பதுனால அவருக்கு தாகமே வரல. இல்லை, அவர் தண்ணி குடித்த தாகத்தில் அவர் பேசவே இல்லை. அவர் என்ன தாகம் தெரியுமா, என் பிள்ளைங்க என்னை ஏற்றுக்கொள்ளலையே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைங்க பாவம் செய்து, என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு விரோதமாய் செயல்படுது, இதெல்லாம் எப்போ மாறும், இதெல்லாம் எப்போ மாறும். இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு. அவரை கிண்டல் பண்ணாங்களே, அவரை கேலி பண்ணாங்களே, கள்ளனின் பாவம் கழுவிடவி அவர் கால்கரும் மார்பினில் கசிகின்றது, கள்ளனின் பாவம் கழுவிடவி அவர் கால்கரும் மார்பினில் கசிகின்றது. இதான் ஏசப்பா சொல்கிறாரு. அவருடைய காலில், அவருடைய கரத்தில், அவருடைய மார்பில் ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்குது. ஆனால் அதை பார்த்து கூட ஏசப்பா என்ன பண்ணல, கவலைப்படல. நீயும் நானும் ரட்சிக்கப்படுவோமா, நீயும் நானும் மாறுவோமா, நீயும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவோமா, இதன் மேலே ஒரு தாகம். இந்த தாகத்தை எத்தனை பேர் தீர்க்க போகிறோம். ஐயோ நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது அவர் குடிக்க என்ன தெரியுமா கொடுத்தாங்க, கசப்பு காடியை கொடுத்தாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு தாகமாக இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்ப்போமா. அடுத்ததா எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க வீட்டுக்கு எந்திரிச்சு போங்கன்னு ஆலயத்தில் பார்த்து சொல்லலை. அவர் எதை தெரியுமா சொல்கிறாரு, நான் சிலுவையில் பட போகிற பாடுகள், நான் அனுபவித்த பாடுகள், நான் உனக்காக சிந்தின ரத்தங்கள், நான் உனக்காக எல்லாவற்றையும் சகித்த காலங்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனால் இனி நீ எனக்காக என்ன செய்ய போகிற, நீ எனக்காக என்ன செய்ய போகிற, என்னை என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிற, என்னைக்கு என் பிள்ளையா நீ வரப்போகிற. இயேசு கிறிஸ்து இதை தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களே என்னை பார்த்து சொல்கிறார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அவர் முடித்ததை பற்றி பேசலை. நீ என்ன செய்ய போகிற, நான் முடிச்சிட்டேன், நீ என்ன செய்ய போகிற, இந்த ஓட்டத்தை முடித்தேன். இல்லை, அது எப்போ சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்பொழுது. ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. அப்போ அடுத்தது சொல்கிறாரு, பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவியை பிதாவுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா, அப்படி சித்தத்தை செய்து முடித்த பின்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி சித்தத்தை எப்போ செய்ய போகிறோம், என்றைக்கு செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்து தான் பார்க்குறாரு. என் சித்தம் நிறைய இருக்குதுமா,
எனக்காக நீ என்ன செய்ய போகிற? எனக்காக நீ என்ன செய்ய போகிற? நான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எனக்காக நீ என்ன செய்ய போகிற? இல்லை, உயிர் கொள்ளும் மலை ஒன்று கொள்கதா, இனி உன்னை கொண்டு செல்ல நான் வருகிறேன். உயிர் கொள்ளும் மலை ஒன்று கொள்கதா, இனி உன்னை கொண்டு செல்ல நான் வருகிறேன். எஸ், உயிர் கொள்கிற மலை ஒன்று இருக்குது. அந்த மலை மேலே தான் இயேசு போயிட்டு சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சொல்கிறாரு, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஆவியை விட்டுட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையே நினச்சிட்ருக்கிறார், உங்களை பற்றியே யோசித்துட்ருக்கிறார். உங்களை தான், நீங்கள் தான் அவருக்கு எல்லாமேன்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி சித்தத்தை எப்போ செய்ய போகிறீங்க? அப்படி சித்தத்துக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இயேசு எதிர்பார்க்குறாரு. இதோட முடிஞ்சது போயிடுது இல்லைங்க, இதோட முடிஞ்சிருச்சு. லெண்டேஸ் இதோட முடிஞ்சிச்சு. இந்த குட் ஃப்ரைடேயோட என்ன பண்ணிச்சு? லெண்டேஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழ போகிறார். நல்லா சாப்பிட போகிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு பிரியாணி செஞ்சு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டு அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது கிறிஸ்மஸ் வரும். இது இல்லைங்க வாழ்க்கை, இது இல்லைங்க வாழ்க்கை. என் இயேசுவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? என் இயேசுவுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்காக இயேசு சிலுவையில் அறைந்தார், எனக்காக ஒடுக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இல்லை, உங்களுக்காக, எனக்காக இந்த காலை வேளையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கரமெல்லாம் குஷ்டம், தீராத கஷ்டம், கதறிய மனிதனை கண்டு கனிவோடு நோக்கி கரம் தொட்டு தூக்கி கருணையா சுகம் தந்ததாலே உந்தன் கரங்களில் ஆனியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கரங்களில் ஆனியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சும் அவர்தானி தஞ்சும், உனக்காக பலியாக வந்தாம். கலங்காத கண்கள், வடியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுடைய மன உருகலை, உங்களுடைய நெஞ்ச உருகலை. இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தாரே, அதை கொஞ்ச நேரம் நினச்சி பார்க்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தது உண்மைதானே? அந்த சிலுவையின் காட்சியை ஒரு நாள் நான் பார்த்தேன். எப்போ தெரியுமா? சீரியல் பார்த்துட்டு, நல்ல சீரியல் பார்த்துட்டேன். உபவாசத்தை அழுது ஜெபிக்கிறேன், ஒரு சீரியலை நடிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் அன்று இரவு இயேசு கிறிஸ்து அப்படி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை என் கண்ணு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாருடைய கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எங்கள் மனசு உருகலை இயேசுசாமி, எங்கள் மனசு உருகணும்ப்பா. அதற்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, எங்கள் மனசு உருகணும் இயேசுசாமி. உருகலையோ உன் மனமே, உணரலையோ கல்மனமே, உருகலையோ என் மனமே, உணரலையோ கல்மனமே. பாவமில்லாத ஆட்டுக்குட்டி, பாரசிலுவை தோளில் ஏற்றி பாதை தவறி. ஸ்தோத்திரமாப்பா,
நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த புனித வெள்ளியில் அப்பா, எத்தனை பேர் ஆலயத்துக்கு கிளம்பி கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால உடைய சிலுவையின் காட்சி இப்பொழுது அவருடைய கண் முன்னாடி நிற்பதாகன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் பேசும் தெய்வம்ப்பா, நீங்கள் பேசாத கல்லோ நீங்கள் மரமோ இல்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நீர் பேசோப்பா, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் டாடி, நீர் பேசும் ஏசப்பா. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பேசோப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே இயேசுவே இரக்கமுள்ள இயேசுவே, சிலுவை சுமக்கும் இயேசுவை சிந்தையில் நீரூற்றி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. நீர் இரக்கமுள்ள இயேசு கர்த்தாவே, நீ சிலுவை சுமந்த இயேசப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீ சிலுவை சுமக்கும்படியாய் எங்களோடு கூட வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பரதீசில் சேர்த்துக்கொள்ள வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடவில்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காய் தாகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காய் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்போதும் இந்த புனித வெள்ளி அன்னைக்கு யாரெல்லாம் காயப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இன்றைக்காவது என் குற்றம் நீங்கமா, என் பிரச்சனை நீங்கமான்னு சொல்லியிருக்கிறாங்களோ, உங்களுடைய பிரச்சனை நீங்குவதாக ஆண்டவர் எல்லாவற்றும் பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.